வணக்கம் மக்களே. இன்றைக்கி சென்செக்ஸ் 519 பாயிண்ட் டவுனு. நேட்கோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 832 ரூபாயிலிருந்து 819 ரூபாய் வரையும் போச்சு. இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸு. எப்பெல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கொடுக்குதோ அப்போல்லாம் நான் நேட்கோ ஃபார்ம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக கோல் இண்டியா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் 10 ரூபாய் 25 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெர் ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 4. அதுக்கடுத்தது பாரத் பெட்ரோலியம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர் ஷேரு 5 ரூபாய். அதுவும் ரெக்கார்ட் டேட் November 4. அதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன டாக்டர் ரெட்டியும் 1197 ரூபாயில் இருந்துச்சு. அதுவும் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி. க்ரோ ஆப் பப்ளிக் இஷ்யூ போட்டிருக்காங்க. அது ப்ரீ அப்ளை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இப்போதைக்கு யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா க்ரோ ஆப் நம்ம ஆல்ரெடி க்ரோ ஆப்பில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு செபி ஆல்ரெடி சொல்லியிருக்கு. அதனால் க்ரோ ஆப் இது புக் பண்ண வேண்டாம், ஐபிஓ புக் பண்ண வேண்டாம். டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிரெடிட் ஆனதுக்கான இமெயில் எல்லாருக்கும் வந்திருக்கும். அது இமெயில் செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இமெயில் வரலையோ அவங்க ப்ரோக்கரேஜை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களோட அக்கௌண்ட்டில் இந்நேரம் கிரெடிட் ஆகிருக்கணும். அடுத்ததாக நாம் கன்சிடர் பண்ண சொன்ன ஜைடூஸ் லைஃப் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏ ஒரு ஜெனரிக் வெர்ஷன் டேப்லெட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹைப்போதைராய்டிசம் அண்டு க்ரோன்ஸ் டிசீஸ் இது ரெண்டுக்கும், இந்த 2 ஜெனரிக் டேப்லெட்டுக்கும் யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா டிசம்பர் 2025 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதர் கண்ட்ரியிலிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு. இது டாட்டா ஸ்டீலுக்கு நல்ல நியூஸ் கிடையாது. சைனீஸ் ஸ்டீல் உள்ளே இருக்கிறதுனால நம்ம டாட்டா ஷேர்ஸ் ஏறாது. அடுத்ததாக நம்ம ஃபேவரட் ஐடிசி பார்த்தீங்கன்னா 424 ரூபாய்க்கு போயிட்டு இப்போது எகை 408 ரூபாயில் இருக்குது. இது பிரிட்டிஷ் டொபேக்கோ அமெரிக்கன் ஐடிசி ஷேர்ஸ் ஏற வேற விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஐடிசி ஷேர்ஸ் எப்போ 400 ரூபாய்க்கு கீழே போகுதோ அப்போ கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். சவுத் இண்டியன் பேங்க் எல்லோரும் கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 19 ரூபாய்க்கு இருக்கும்போது வாங்கினேன், 23 ரூபாயில் இருக்கும்போது வாங்கினேன், இப்போ 36 ரூபாய் வந்துடுச்சு, வித்துடலாமான்னு. விற்க வேண்டாம். நம்மளோட சவுத் இண்டியன் பேங்க் அதனோட புக் வேல்யூ ஏற ஏற இதனோட ப்ரைஸும் ஏறும். ஸோ சவுத் இண்டியன் பேங்க் அவசரப்பட்டு விற்க வேண்டாம், ஹோல்டு பண்ணுங்கள் லாங் டெர்முக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பேசியிருக்கோம். மார்க்கெட்டு வில நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக்ஸு எது வேல்யூபாக இருக்கோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.